வணக்கம் மக்களே, இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் பழைய மேக் வச்சுருந்தேன். நான் அது வந்து அப்படியே தொங்குவான் பையன். ஆக்சுவலாக வேறு ஒரு ப்ராடக்டை பார்க்க போகும்போது இவன் கண்ணை உறுத்தினே இருந்தான். சரி எடிட்டிங்க்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க எல்லா காசையும் போட்டு வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். தூக்கிட்டான் அவனை. கெத்தே வந்துட்டான் குழந்தை. பிக் பாய், வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் டு அவர் ஹோம். ஸோ ஹீ இஸ் த குழந்தை ஆஃப் த டே. பிக் பாய். அடடா, ஹேண்டிலாக கொடுத்துருக்காங்க தூக்கிறதுக்கு. அம்மாடா என்ன வெயிட்டு. இது கீழே கஷ்டப்பட்டு இல்லை 10 கிலோ கேக்குலாம் தருவாங்க தெரியுமா? 10 கிலோ கேக்கு அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஹீ இஸ் த iMac M1 24 inches. நாங்கள் எடுத்துருக்க கலர் வந்து பச்சை கலர். 512 GB 8 GB ரேமு. 256 இருக்கேன் நான். ஆக்சுவலாக 256 எடுக்கலாம் தான் போனோம். அதுதான் எல்லா கடையிலும் கிடைச்சது. ஆமாம், இது வந்து சென்னையில் ஆல்ரவுண்ட் சென்னையில் ஒரே பீஸ் தான். நான் கேட்ட கலர் ஆல்ரவுண்ட் தமிழ்நாடு நினைக்கிறேன். பெங்களூரில் கூட இல்லைன்னாங்க. ஏதோ ஒரு வேர் ஹவுஸில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாங்க. அவனை தூக்கிட்டு வந்தாங்க. 512 GBயில் சில்வர் மட்டும்தான் அவைலபிள்னு சொன்னாங்க எல்லா ஐ ஸ்டோர்லேயும். சரி இருந்ததுனால தூக்கிட்டோம். க்ரீன் தான் வேணும். பச்சை எடுத்தா பச்சை தான், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான். ஸோ குழந்தைய பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரிங்க. பத்திரமா வச்சுக்கோ. இது ஆக்சுவலாக ப்ரீஃப் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எங்கே வேணால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் போல். ஆனால் இது பிச்சுட்டா எப்படி கேரி பண்ண முடியும்? ஓ, தலைக்கீழ இருக்குதா? தலைக்கீழ இருக்குடா. ஸோ ஓப்பன் பண்ண போகிறோம். ஹலோவும் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. ஹலோ பிரவீன். ஹலோ. டிஸ்பிளேடா அது? ஓ, இதுதான் டிஸ்பிளேடா அது? டிஸ்பிளே டம்மு அடிக்கிறேன். சைடில் 2 ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. அதை இப்படி தள்ளனா இப்படி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணால் அழகான பச்சை கலர். எடுத்துக்கலாமா? என்னடா வெயிட்டே இல்லை. வெறும் டப்பா ஊற்றின மாற்றிட்டாங்களா? வெயிட்டே இல்லை. அது அப்படியே தூக்கி அப்படியே இங்கே வச்சிரு. ஃபஸ்ட்டு தூக்கி வைப்போம். ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸை பார்ப்போம். ஹலோ, நீ அப்படியே நீங்கள் நல்லா சொல்கிறீங்க. ஓகே, ஆக்சசரிஸ் போகலாமா? ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணால் பேக்கிங்ப்பா. ஆப்பிளோட பேக்கிங் வேறு லெவல், செம்மையாக பண்ணியிருக்காங்கப்பா. எவ்வளோ போகிறேன் பேக்கிங்க்கே அவங்க ஒரு 10,000 செலவு பண்ணியிருப்பாங்க போல். சரி, இப்போ உங்களோட பார்வைக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கிறோம். இதுதான் கீபோர்டு. சரிங்களா? மேலே எடுத்தோன்னே ஒன்றா இருக்கான்ப்பா. இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் மேக் யூஸ் பண்ணதில்லை, iMac யூஸ் பண்ணதில்லை, மேக் புக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கீபோர்டு இவ்வளோ லைட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி கீபோர்டில் வந்து பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க டீமு. அது செம்மையாக இருக்குது இந்த மேக்குக்கு ஏற்ற மாதிரி. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஆமாம், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சுவலாக எக்ஸ்ஆர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவனும் 11 யூஸ் பண்ணிருக்கான். ஃபிங்கர் பிரிண்ட்டை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து நாங்கள் 6, 7லேருந்து யூஸ் பண்ணுறோம். ஆமாம், ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருச்சு புதுசாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் தான் மவுஸ். ஆமாம், அவங்க ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. இவன் வந்து இப்படி பிடிச்சோன்னா ஆஹா பச்சை கலரு மவுஸு. பச்சை கலர் எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ட்ராக் பேட் தான். ஆமாம், மவுஸ் வந்து ஆக்சுவலாக இது அழகாக இருக்குது. இதை கொடுக்கறதுக்கே மனசு வரல. நாங்களே வச்சுப்போம், ஆனால் ட்ராக் பேட் வாங்கிப்போம். இது வந்து கீபோர்டுக்கும் மவுஸ்க்கும் வந்து லைட்னிங் கனெக்டரும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பச்சை கலர். இது பச்சை கலர் தெரிதான் தெரியல, ரொம்ப லைட் பச்சை. உங்களுக்கு இந்த லைட்டுக்கு தெரிதான் தெரியல, ஆனால் இது பச்சை கலர் தான், நம்புங்க. ஆஹா 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 ஆஹா. சார்ஜர் தானே இது? சார்ஜர். இந்த சார்ஜர் வந்து பச்சை கலர் தீம். இந்த ஒயரிங் எல்லாமே பச்சை கலர் தீமில் ஊற்றுருக்காங்க. சார்ஜர்லாம் சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஈத்தர்நெட் போட்டும் இருக்குது.
நான் எடுத்துருக்கிறது டாப் எண்ட்ன்றதுனால ஈத்தர்நெட் போட கொடுத்துருக்காங்க அதில். ஓ நெட் இதுலேயே போட்டுக்கலாம். கரெக்டாக இதுலேயே போட்டுக்கலாம். சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜருக்கோட கேபிள், இது இவன் கூட வச்சுரு. அப்புறம் மிஸ் ஆகிற பையன் தோ இவன் ஒருத்தன் தான். இவன் தான் அந்த கதாநாயகன். எனக்கு பிடிச்சது இதுதான் ஆப்பிளில். அது எதுடா? ஸ்டிக்கர். ஆஹா 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 ஆஹா. ஒரு மேக் வாங்கிட்டு ஸ்டிக்கருக்கு எனக்கு பிடிக்கும்டா ஆப்பிள். இது வந்து அவங்க கம்பெனியை பற்றி சொல்கிறது, அப்புறம் அந்த ப்ராடக்டை பற்றி சொல்கிறது. இதெல்லாம் ஸ்டிக்கரில் எங்கே ஓட்டுவேன்? இதெல்லாம் ஸ்டிக்கர் அப்படியே வச்சுப்போம் பத்திரமா. நீல கலர் ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்கடா. ஒரு நீல கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு லைட் பச்சை ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்க. ஆமாம், 2 கலர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இவனத்துக்கு வரமா இருக்கும். பத்திரமா இதுலேயே போட்டுறா. ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணனாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வச்சுப்பேன் பத்திரமா. சூப்பராக இல்லை? ஒரு நிமிஷம், மக்களுக்கு சவுண்டு அதனால ஃபோனில் போதும். சரி, ஓகே. பேக்கிங் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்கு டபா. சரி, இந்த இதெல்லாம் இருக்குமே, வாரண்டி கார்டெலாம் பில்லு தான். யூசர் மேனுவல் தான் இதுலேயே வந்து எல்லாமே வந்து. எங்கே அது? எது? இது அதான் யூசர் மேனுவல். அதுதான். ஓகே. அதான் அந்த டப்பா தூக்கி போட்டலாமா? தூக்கிலாம் போடுறா. பிரீஃப் கேஸ். இது வந்து பிரீஃப் கேஸ். இது எப்படி பிரீஃப் கேஸ்? அதை பிடிச்சி இப்படி தூக்கி, அதை பிடிச்சி அப்படியே தூக்கின்னு போகலாம் ஜாலியாக. அது எப்படி லாஸ்ட்டில் காட்டுறோம். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் பண்ணுவோம். இவனை ஸ்டிக்கர் பிக்கணுமா? மனசே வராது எனக்கு. பிக்காம அப்படியே போடு. சரி, இப்போ வந்து சார்ஜரெல்லாம் நாங்கள் பிச்சு விளாட போகிறோம். சார்ஜரை பிக்கல. இந்த சார்ஜர் வந்து ஒரு சார்ஜரோட ரேட்டு 10,000 15,000 சொல்லுவானுங்க. இதெல்லாம் பத்திரமா ஹேண்டில் பண்ணோம். கடைசியில் ஸ்டார்டா அதுரா ஃபஸ்ட்டு மேக் ஆன் பண்ணுறோம். பூவே செம்பூவே உன் வாசம் வரும். பாருங்க பாருங்க. எப்படி பேக் பண்ணிக்கிறானுங்க பாரு. ஏதாவது தூக்கி போட போகிறோம், அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அதில். ஆப்பிள் இவனை தூக்கி ஸ்டிக்கர் பிடிக்காங்க மாதிரி. பிரி தான். ஆஹா, வாவ் இது ஸ்டிக்கரே செம்மையாக இருக்கு. இது வேறு ப்ரீமியமாக இருக்கு. கீபோர்டு பிடிச்சிடலாமா? கீபோர்டா பிடிச்சலாம். டன் 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 டன். வாவ், பச்சை கலர் தீமில் கொடுத்துருக்காங்க கீபோர்டும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் லோகோ ஒன்று இருக்குது. ஆனால் அது கேமில் தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா வெள்ளை கலர் லோகோ. அது டச் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த மேக்கப் ப்ராடக்ட்ல வந்து இப்படின்வாங்க. நீ அதுக்கு எதாவது பார்க்குற? சரி, இப்போ வந்து செம்மையாக இருக்குது. ஓகே, இவனை தூக்கிடுவோம். சேர் தூக்கிடலாம். இப்போது கதாநாயகன் இப்படியே உட்காந்துட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணுவோம். சொல்லிடுனா நாங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு வரோம். ஓ இது இல்லையா, அடாப்டர் இல்லையா? பையன் ஷிஃப்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஷிஃப்ட்டு. ஸோ நம்ம குழந்தைய பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, நீ தான் வெயிட் பண்ணுறான். வரேன் எடிட்ல அப்படியே அப்படி சொல்லலாம் போகிறேன். நீ போடுறா
இடுப்பில் போட்டுக்கலாம். வா ஸ்மெல்லு செம்ம கம்பு ஸ்மெல்லு. செம்ம ப்ரீமியமாக இருக்குது பாரு. எப்படி இப்படி பேக் பண்ணிடுறாங்க பாரு. வெப்கேம் இருக்கான். ஆனால் அழுக்கு. அந்த வீடியோ வேலை பேசிக்கலாம் ஜாலியா. இதை சுற்றி ஒன்று இருக்குது. இந்த ஸ்டிக்கர் பிடிச்சிடலாம். சுத்தியா தெரியா செத்துருவே நீ. சுத்தி நீ சொல்ல. ஓ யோ 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 கீழே வரைக்கும் போகுது ஃபுல்லாடா. பயமாக வேறு இருக்குது இது பண்ணுறதுக்கு. எல்லாம் பாம்பு தோல் மாதிரி. ஆமாம். இது டில்ட்டா? டில்ட் அப் டவுன். இதை வந்து மானிட்டர் வந்து டில்ட் அப் டவுன் பண்ணலாம். நல்லாவே போகுது. என்னடா போயின்னு இருக்கு. சரி நம்ம சைடில் காட்டலாம். அப்போ தான் ஒரு சைடில் இதை பாருங்கள். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ தின்னு பாருங்களேன். இவ்வளோதான். 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும் போல இது திக்னஸ்ஸு. இதோட இதுதான் கம்ப்யூட்டர். மொத்த கம்ப்யூட்டரே தான். இதோட சிபியூ வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட சிபியூ வந்து இந்த போர்ஷன் தான் சிபியூவே. இதை நம்ம வந்து மாட்டு மாதிரி இதோட டெக்னிக்கல் ரிவ்யூலாம் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவை போடுறோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ அன்பாக்சிங்கை பார்த்தோம். அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஸ்டிக்கர்லாம் பிக்கிறத பார்த்துருவோம். பிக்கிறத பார்க்கணுமா? ஓகே. பா 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 கலர் எப்படி இருக்குல்ல. இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கீழே வந்து அப்படியே இழுக்கிறாங்க. ஏய் கெத்து பண்ணியிருக்காங்களே. பா செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஆன் பட்டன் இங்கே இருக்குது. சரி இது போடுவோம். கேபிள் போடுவோம். என்னடா ஓ நோ ஐயோ இதுக்கு இன்னும் இது பண்ணல அடாப்டரு. எங்கேயுமே இல்லைல்ல. இவ்வளோ வேலையை பண்ணி மண்ணில் கொண்டைய மறந்துட்டோம். ஆமாம். சரி ஓகே. உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதை போட்டு தான் நான் வீடியோ போடுவோம். சரி இதா திருப்பி இவனும் பாய் சொல்கிறேன். ஹலோ மட்டும் சொன்னான். பாய் சொல்லணும்ல. சரி சொல்லிக்கோங்க. ஆமாம் நம்ம பாய் இன்னைக்கு பர்த்டே. நீங்கள் உங்களுக்கு ஆமாம் எனக்கு ஒரு பேர் இருக்கணும் மாதிரி. இவனை ஆன் பண்ணும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ருத்ரன் பிரவீன். இவன் சஞ்சய். ஓகே டாடா. இதை பார்த்துக்கோ. இல்லை இந்த குட்டியோண்டு தான். மேக் வாங்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அதை வாங்குங்க. ஆமாம் அதை முதல்ல மறந்துடாதீங்க. இது இருந்தால் தான் போட முடியும். நம்ம வீட்டிலலாம் இது இருக்காது. ஆமாம். இது பேர் என்னது? இது பேர் ஏதோ ஒன்று. பவர் அடாப்டருக்கு இருக்கும். சாக்கெட் இது பெருசாக இது போட்டு வந்துடும். இதுதான் இந்த மாதிரி போட்டு தான் நம்ம வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி சாக்கெட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கிக்கோங்க. அவங்க தரமாட்டுறாங்க. இந்த ஒயரை வந்து அவங்க சொருவ போகிறோம். ஆஹா ரெடி. ஐயோ இன்னும் வர மாட்டேங்குது. எப்படி கரெக்டாக போயிட்டு சம்மல்ல வாங்கும்போது ஆப்பிள் கேர் ப்ளஸ் போட்டுக்கோங்க. டேமேஜும் க்ளைம் ஆகும். போடல. ஆமாம் பட்ஜெட் இல்லை. அங்கே பண்ணிட்டா சவுண்டு செம்மையா இருக்குல்ல. இதெல்லாம் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஆப்பிள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். வாங்கிட்டோம். நாங்க வாங்கிட்டோம். ஹே சொல்லு சஞ்சய். நாங்க வாங்கிட்டோம். லாங் ஸ்டோரி. இது மவுஸா? ஓ இது கீபோர்ட் நினைக்கிறேன். இங்க வந்துடலாம். பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ளூடூத் எப்படி கனெக்ட் ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக. ஹலோ ஹாய்
அப்புறம் கெட் ஸ்டார்ட் வீட்டில் எப்படி இருக்காங்க? போகலாம். என்ன அசிங்கமாக பேசுது? ஹலோ. இங்கே பாருங்க இது வந்து கேட்க சவுண்ட் அதிகமாக வச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலாக லாங்குவேஜ்லேயே வந்து எவ்வளோ ஸ்லாங் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கிலீஷில். Use British English as the main language, press the return key. இது வந்து யூகே இது. To use Australian English as the main language, press the return key. இது ஆஸ்திரேலியன். To use English as the main language, press the return key. இருக்கிறதுல கேவலமான இங்கிலீஷ் நம்ம இந்தியாவது. To use English as the main language, press the return key. நாங்கள் இதாக கொடுக்க போகிறோம். ரிட்டர்ன். ஓ ரிட்டர்ன் என்டர்லாம் ஒன்று தானே அதில்? ஆமாம். ரோஸில் கொடு. ஸோ மக்களே நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். பார்க்க செம்மையாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சின்ன டிஸ்பிளேலேயே உட்காந்து எடிட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பெரிய டிஸ்பிளே போகும்போது அப்படி இருக்குது. கீபேட்லாம் செம்மையாக இருக்குது. அவன் வந்து விண்டோஸ் யூஸரு மேக்குக்கு மாறுறான். மவுஸ் மட்டும்தான் சென்சிட்டிவ் ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. மவுஸ் நாங்கள் ட்ராக் பேடாக மாற்ற போகிறோம். மவுஸை கொடுக்க முடியாது, வெளில விற்றுட்டு ட்ராக் பேடாக வாங்க போகிறோம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. கீபோர்டு சைஸ் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு, ஆப்பிள் M1 சிப்பு, டிஸ்பிளே வந்து 4.5K ரெட்டினா டிஸ்பிளே. ஸ்டோரேஜ் வந்து நாங்கள் எடுத்துருக்கிறது 512 GB, ஆனால் வந்து கொடுத்துருக்கிறது 494. அதுலேயும் ஒரு 30 GB எடுத்துகிறாங்க. இது யூஸ்வல் நடக்கிறது தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. புது அப்டேட் ஓஎஸ் வந்து மாண்ட்ரேயில் கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்குது. பின்னாடி ஆப்பிள் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பின்னாடி சிம்பிள் எங்களுக்கு வந்து செவுத்து உள்ளேருந்து தான் பார்க்கணும் போல். அந்த சைடு ஒரு கண்ணாடியை வச்சு அந்த சைடு தான் பார்க்கணும். முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க ஃப்ரண்ட்டில் எப்பவுமே. ஆமாம், இது வரைக்கும் வந்த மேக் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஆப்பிள் சிம்பிள் இருக்கும். இதில் வந்து தூக்கிட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்து போயிட்டாரா? பரவாயில்ல, இந்த கம்பெனி ஓனர் எவனோ அடுத்தவாடி பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் கொடுத்துருக்கு. ஓ, அப்போ வந்து கம்பெனி வரும் இந்த வீடியோ பார்ப்பாரு. பேங்க் வாங்கியிருக்கோம், சரி வாங்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கணும்ல, அடுத்தாடி அந்த சிம்பிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேக் ப்ரோ வருதான், அதில் ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க, மனசு சந்தோஷப்படுவோம். ஓகே, இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸில் மொத்தமாக ரிவ்யூ ஓவர்வியூ வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அப்புறம் ரிவ்யூ ஒன்று பண்ணுவோம். ஏன்னா ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நாங்கள் டெக்ல அவ்வளோ இதெல்லாம் இல்லை, அதனால சும்மா ஒரு ஓவர்வியூ கொடுப்போம். அதே மாதிரி ஓவர்வியூக்கு அடுத்து ஒரு டெஸ்க் செட்டப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து டெம்பரரியாக வச்சுருக்கோம். டெஸ்க் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த டெஸ்க் செட்டப் ரெடி ஆகணும்னா எத்து பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது யாரு? நான் பிரவீன், சஞ்சய். Bye.